வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் மார்ட்டின். ஸோ இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணவர். ஸோ 2024 மார்ட்டின் ஸ்டார்ட் பண்ண யூபிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ண முடிச்சது தான் 24 23 எப்போ ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் 18 2018ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக அவரோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இடையில வேரியஸ் எக்ஸாமுக்கு அப்படியே ஸ்விட்ச் பண்ணுறாங்க. ஸ்விட்ச் பண்ணிட்டு 24-25 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எக்ஸாமினேஷன், இந்த ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷன், இந்த மாதிரியெல்லாம் நிறைய எக்ஸாமில் மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்குறாரு. இப்போ நான் ஏன் இவரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன் நாங்கள் 2 பேர் சேர்ந்து வீடியோ பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நான் நிறைய ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட வந்து பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேட்கக்கூடிய கேள்வி, ஒரு ஜாப் செக்யூரிட்டிக்காக நான் வேரியஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணுறேன், பேங்க் எக்ஸாம் லைக் இந்த எஸ்எஸ்சி, ஸோ இந்த மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி எக்ஸாம் நான் ட்ரை பண்றேன். எதுக்கு அப்படின்னா, நான் அதுக்குள்ள போயிட்டு படிச்சுட்டு அந்த ஜாபை வந்து வாங்கிட்டு அதிலிருந்து நான் வந்து யூபிஎஸ்சி வந்து ட்ரை பண்றேன் அப்படின்ற நிறைய ஆஸ்பிரண்ட் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட லைக் பேக்ரவுண்டை பேஸ் பண்ணி நான் நிறைய வந்து சஜஷன் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இவர் ரியல் டைம்லேயே வந்து அந்த மாதிரி இதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா ஸ்டார்ட் பண்ணிட்டு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ல இருந்து அப்படியே வந்து பேங்கிங் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணும்போது என்னென்ன ட்ராபேக்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு ஆஸ்பிரண்ட் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் யூபிஎஸ்சி படிக்கணும், எனக்கு யூபிஎஸ்சி தான் வேணும், பட் நான் ஆல்டர்னேட்டிவாக வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஜாப்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் யூபிஎஸ்சி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஆஸ்பிரண்ட் இருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஸோ மார்ட்டினவே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட இவர் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து நான் தியரிட்டிக்கலாக வந்து பல ஆஸ்பிரண்ட்டுக்கிட்ட வந்து இன்புட் எடுத்து ஸோ அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் வச்சு தான் வந்து நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் இவர் ரியல் டைம்லேயே வந்து அதை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இவர்கிட்ட இருந்து நிறைய நம்ம எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி வந்து அந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணணும், எக்ஸாம் வந்து ஸ்விட்ச் பண்ணணும் அப்படிங்கிற கேண்டிடேட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக இவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மாரினு உங்களை பற்றி வந்து சொல்லுங்க. அதான் மார்ட்டின் என் பேரு. 18ல படிக்க ஆரம்பிச்சேன். 22 அந்த 22 ஜூனுக்கு அப்புறம் பிகே வந்து 22 தானே. ஸோ ஆமா 21-22 நல்லாவே நான் பண்ணது கிளியர் பண்ணிருக்க வேண்டியது. இன்னும் ப்ரிலிம்ஸ் மார்க் இவரே சொன்னார்ல 1.5 மார்க்ல தான் போச்சு. ஒரு கொஸ்டின் கரெக்டா இருந்தா போயிருக்கும் உள்ள போயிருந்திருப்பேன். ஸோ அந்த டைம்ல ஆனா திருப்பி என்னால ஏன் படிக்க முடியலன்னா தாத்தா இறந்துட்டாரு, பிளஸ் எனக்கு பினான்சியலா நான் வேற இடத்துக்கு சுவிட்ச் ஆகணுன்ற அந்த கண்டிஷன் பண்ணது. பிளஸ் நான் நிறைய பார்த்தது என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஜாப் சைட்ல பண்ணிட்டு தான் இருப்பாங்க, இல்ல பண்ணிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ உனக்கு தெரிஞ்சாலே சொல்றேன், அபினேஷ் எடுத்துக்கேன். சிஎஸ்ஐஆர்ல தான் ஃபர்ஸ்ட் என் கூட படிக்கிறப்ப அவன் ஒர்க் பண்ணான். அவனே சொல்லி வந்து ஐஆர்எஸ் இருக்கு. இன்னைக்கு ஐஆர்எஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி எடுத்தோம் அப்படினா 19ல சிஎஸ்ஐஆர் குள்ள போய்ட்டான். இருந்தாரு. சிஎஸ்ஐஆர் இல்ல சம்திங், அது சிஎஸ்ஐஆர் தான். இல்ல அது அம்பத்தூர்ல இருக்கு. அங்கதான் ஒர்க் பண்ணதான். ஒன்னா படிச்சப்ப அங்கதான் ஒர்க் பண்ணா. யூபிஎஸ்சிக்கு அவன் இபிஎஃப் போல இருந்தான், ட்ரைனிங் போயிட்டு இருந்தான். ஞாபகம் இருக்கு? அது உனக்கு தெரியும், ஐடி கார்டு கூட போட்டு. சோ அவன் ஓகே, அவன் நல்லா படிக்கிறவன், அவனுக்கு அப்போ ஈஸியா இருக்கும். ஐசிஎஃப்ல எங்க ஒர்க் பண்ண மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இல்ல அவரு சிஎஸ்ஐஆர் அட்மின்ல இருந்தாப்ல, எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா லீவ்லாம் அவனுக்கு ஈஸியா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். அந்த ஜாபே வந்து அவன் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல பார்த்து அப்ளை பண்ணிட்டு போனான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருந்தான். அவன் நல்லா படிப்பான், ஸோ அவனுக்கு செட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா அவனை விடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் நிறைய பேர் இங்க ஷங்கர்ல ஃபேக்கல்ட்டியா இருக்கிற அந்த பெரிய அவர்லாம் கூட ஜாப் பண்ணி தான் இது பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு 4 வருஷத்துக்கு மேல ஃபெட்டிக் ஆயிரும். ப்ரிப்பரேஷனே ஃபெட்டிக் ஆயிரும். தொடர்ந்து உன்னால படிக்க முடியாது. படிச்சது அதாவது ஏற்கனவே படிச்ச மாதிரி இருக்கும், ஆனா யோசிச்சோம்னா அது கண்டென்ட்டே உனக்கு தெரியாது. ப்ரோக்ராஸ்டினேஷன்லயே போயிட்டு இருக்கும். ஸோ அந்த டைம்ல ஜாப் எடுக்கிறது பெஸ்ட் ஆப்ஷன் தான். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேக்கப் ஐடியா, நமக்கு இது வருமா வரலையான்றது கூட 5 வருஷமா படிக்கிறவங்களும் தெரியாது. யூபிஎஸ்சி வருமா வரலையான்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி பேக்கப் ஐடியா இருக்கிறவங்க எடுக்கலாம். இல்ல ஃபினான்ஷியலா நான் வீட்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது, நீ சொன்ன மாதிரி தான் ஒரு டெஸ்ட் சீரியஸ் ஆகட்டும், ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆகட்டும், யூபிஎஸ்சி கண்டிப்பா காஸ்ட்லி பிசினஸ் தான். கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா இன்னைக்கு எல்லாமே லேக்ஸ் கணக்கில் சார்ஜ் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு நல்ல பிசிஎம் வந்து எடுக்கணும், நம்ம பே பண்ணி தான் ஆகும். கண்டிப்பா ஒரு ஆப்ஷன் இன்னைக்கு ஆப்ஷன்லயே கிட்டத்தட்ட டெல்லியில வந்து மினிமம் 25+ தான். 25 ரொம்ப கம்மியா சொல்றேன். 35+ ஆக்சுவலா சென்னையில. டெல்லியில போனோம்னா 80+ தான் கிட்டத்தட்ட. டெஸ்ட் தனியா இல்ல மாதிரி நான் கன்செஷன் சேர்த்து சொல்லிட்டேன். ஓகே, நான் எம்ஆர்பி சொல்லல. ஓகே சரி. டெல்லியில கிட்டத்தட்ட ஒரு நல்ல கோர்ஸ் வேணும்னாலுமே அஃபோர்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து மணி கண்டிப்பா வீட்டுல வாங்க முடியும். எத்தனை வருஷத்துக்கு? 2 வருஷத்துக்கு வாங்கலாம். மினிமம் 2 வருஷம் தான். அதுக்கு மேல காசு கேட்ட 3 வருஷம்ன்றது ஜவா இழுக்கிற மாதிரி. 4 வருஷம் போச்சுன்னா டெட்லைனை தாண்டி போற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கு.
ஆனா ஒன்ஸ் நம்ம ஒரு ஜாப்குள்ள போயிட்டு திரும்பி வருதுன்றது அவங்க கையில இருக்கு. ஓகே, நான் வந்து பேக்கப் ஆப்ஷனா சூஸ் பண்ணது வந்து 2023க்கு மேலதான் யோசிச்சேன். பட் 23க்கு முன்னாடியே நான் வேற ஒரு எக்ஸாம் எழுதிருக்கேன். சிஏபிஎஃப் எழுதிருக்கேன், ஐபி மெயின்ஸ் எழுதிருக்கேன். 2 தான் எழுதுனது. அதுக்கப்புறம் தான் வேற ஜாப் எதுவும் ட்ரை பண்ணுவோமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆர்பிஐ கிரேட் பி வந்து நல்ல வேகன்சில வச்சு 250 வேகன்சில வச்சு அந்த டைம் நான் மெயின்ஸ் எழுதினேன் கிரேட் பி. அதுக்கப்புறம் சிட்பில ஒரே எக்ஸாம் தான் அது, நானும் 5 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து அவன் குரூப் 2 போயிட்டான், நான் வந்து குரூப் 1 குரூப் 2 போல. ஏன்னா குரூப் 1 ஆல்ரெடி நான் மெயின்ஸ் எழுதினேன். அப்போ குரூப் 1ல நான் கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சில இருக்க கேம்லிங் வந்து யூபிஎஸ்சில இருக்க கேம்லிங் விட ஜாஸ்தி. ஓகே, ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப டிஎன்பிஎஸ்சி சைடு போல அப்படின்னா ரீசன். ஆமா, ஓகே. இன்னொன்னு நான் ஸ்விட்ச் பண்ண டைம்ல குரூப் 2 நோட்டிபிகேஷன் வரல. ஆனா வரும்னு சொன்னாங்க, வரல. அது எப்படி ஆரம்பிக்கணும் எதுவுமே எனக்கு தெரியல. அதனால அது பக்கம் நான் போல. பட் வை பேங்கிங், ஏன் எஸ்எஸ்சி எதையும் சேர்த்து படிக்கலாமே அப்படின்றதுனால அதேதான் அகைன் நான் பேங்கிங்குள்ள வரேன். நான் திரும்ப யூபிஎஸ்சிக்குள்ள போகணுன்றதுக்காக கிளரிக்கல் எக்ஸாம் தான் ஆரம்பிச்சது. கிளரிக்கல் எக்ஸாம் மட்டுமே வருஷத்துல ஐபிபிஎஸ் வரும், எஸ்பிஐ வரும், ஆர்ஆர்பி வரும், நடுவில் வேற ஏதாவது ரெகுலேட்டரி பாடி எல்லாமே வரும். 6-7 எக்ஸாம் கிளரிக்கல் எக்ஸாம் மட்டும் வரும். அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங் ஒரு 6-7 எக்ஸாம் வரும். ஒரு 4 மாசம் வரைக்கும் படிக்கணும். ஒரு 2 மாசம் நல்லா பிராக்டிஸ் பண்ணோம்னா எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடுவோம். ஓகே, அவ்வளவுதான். சிலபஸ் கம்ப்ளீஷன் வந்துரும். அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸாம் ஆயிடும். ஆமா, பேங்கிங் அப்படியே இங்க யூபிஎஸ்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வருஷம் முடிச்சிருப்போம், வந்து ஒரு வருஷம் ஆயிரும். பிளஸ் சஸ்டெயின் ஆகணும் இதுல. கரெக்ட். பிளஸ் ஒரு வருஷம் கழிச்சு நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிருந்தா கூட அந்த மறுபடியும் அந்த வாய்ப்புக்காக நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது வந்து பேங்கிங்ல அந்த வெயிட்டிங் பீரியட் ரொம்ப கம்மி. அது இதனாலதான் நான் ஜாயின் பண்ணது. ஆக்சுவலா பேங்கிங் நான் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் இப்ப பேங்கிங் நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் கொடுத்துட்டேன். ஆர்பிஐ கிரேட் பி கொடுத்தேன், சிட்பி கொடுத்தேன். பட் ரெண்டுமே வந்து பேங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கொடுத்தேன். இந்த 2 கொடுத்த பிறகு எனக்கு என்ன தோணுச்சுன்னா கோச்சிங், அதாவது வீடியோ சோர்ஸாவது வேணும். இல்லாம நம்ம வந்து இத பேங்கிங் கூட அப்படிதானே. கண்டிப்பா கோச்சிங் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, பட் கைடன்ஸ் வேணும். கோச்சிங் கிளாஸ் ஓகே அப்படியே எடுத்துக்கலாமே. கோச்சிங் வேணும், கண்டிப்பா வேணும். அதனால நான் அடுத்து சூஸ் பண்ணது வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு 2 நாள் யோசிச்சேன். கிட்டத்தட்ட ஆன்லைன்ல இருக்கிற ப்ரோஸ் என்ன, ஆஃப்லைன்ல இருக்க ப்ரோஸ் என்ன, இந்த மாதிரி யோசிச்சு லோக்கலா இன்னொரு அகாடமி ஒன்று இருக்கு, அங்க போய் நான் அப்ரோச் பண்ணேன். ட்ரையல் கிளாஸ் எல்லாம் கூட எடுத்தேன். அது எனக்கு செட் ஆகல. அதுக்கப்புறம் தான் வந்து ஆன்லைன்ல நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றப்போ அடான் ஒன்று இருக்கு, ஆலிவ் ஒன்று இருக்கு. நான் ஆலிவ் போர்டு தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண டைம்ல அவங்க மென்டர்ஷிப் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு நிக்கிதான ஒரு மேம் அசைன் பண்ணாங்க. அவங்க உண்மையில நல்லாவே கோச் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ரீசனிங் வந்துருச்சு, இங்கிலீஷ் வந்துருச்சு, குவான்ஸ் கொஞ்சமா டெவலப் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கொடுத்தேன். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் எழுதின முதல் எக்ஸாம் வந்து ஐபிபிஎஸ் கிளரிக்கல். அது வந்து 2 மார்க்ல என்னமோ ஃபெயில் ஆயிட்டேன். திருப்பி ஐபிபிஎஸ் பிஓ எழுத ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் இன்சூரன்ஸ் வந்தேன். இன்சூரன்ஸ் வந்தப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நான் இன்டர்வியூ வரைக்கும் போனேன். சூப்பர். லாஸ்ட் டைம் போனது தொடர்ந்து 2 எக்ஸாம் நான் இன்டர்வியூ போனேன். அதுக்கப்புறம் இப்ப இந்த வருஷம் வந்து நான் பிஓ மெயின்ஸ் எழுதிருக்கிறேன், இது கிளரிக்கலும் மெயின்ஸ் எழுதிருக்கேன், எஸ்பி கிளரிக்கலும் எழுத போறேன். இந்த மாதிரி தான் இருக்கு. பேங்கிங்கை பொறுத்த அளவுக்கு நான் ஏன் மறுபடியும் சொல்றேன் ஒய் பேங்கிங் அப்படின்னு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, கிளரிக்கல் அப்படின்னா அவங்க ஹோம் டவுனுக்குள்ளே தான் வேலை கிடைக்கும் மேக்ஸிமம் கிளரிக்கலுக்கு. சூப்பர். அசிஸ்டன்ட் மேனேஜர்னா மட்டும் தான் ஆல் இண்டியா லெவலில் போடுவாங்க. கிளரிக்கல்னா உங்களுக்கு ஹோம் டவுன்ல கிடைக்கும். ஹோம் டவுன் போயிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் அப்படின்ற அந்த ஐடியா. பிளஸ் சேலரி 40,000 to 50,000 வரைக்கும் தராங்க. வீட்லயே இருந்து 50,000 சம்பாதிச்சு திருப்பி படிக்கிறதுன்றது ஓகே அப்படிதான் ஆரம்பிச்சது. டைம் ஏன் எனக்கு ஆச்சு அப்படின்னா எனக்கு பிலிம்ஸ் கிளியர் ஆயிடும். ஓகே, மெயின்ஸ்ல நான் மாட்டிப்பேன். ஆமா நீ பாக்கும்போது எல்லாத்துக்கும் மெயின்ஸ் போயிட்டு இருப்ப. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப அந்த இடத்துல இருந்து தான் ஸ்ட்ரகிள். மெயின்ஸ் என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னா நம்ம நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிச்சதுல ஒண்ணுமே வராது. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரே சோர்ஸ் தான் பேங்கிங்க்கு. அஃபேர்ஸ் க்ளவுட் தான் நான் படிக்கிறது. அஃபேர்ஸ்ல இருந்து வரும், வந்துச்சுலாம் நம்மளால எழுத முடியாது. சில நேரம் குவாண்ட் அங்க உட்காந்தோம்னா ஆன்சரே வராது. ஏதாவது ஒரு ரீசனிங்ல ஏதாவது ஒரு பசங்க வந்து சுத்திட்டே இருக்கும், வரவே வராது. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் நம்ம மாட்டிப்போம். மெயின்ஸ் நமக்கு அதனால டேமேஜ் ஆயிடும். பேங்கிங்ல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, நான் ஃபெயில் ஆன அந்த 2 எக்ஸாமுமே வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து இன்டர்வியூ எனக்கு ரொம்ப போரா மார்க் போட்டிருந்தாங்க. எனக்குன்னு இல்ல, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதான் நினைச்ச எல்லாருக்குமே போறாத மார்க் போட்டிருந்தாங்க. சோ அந்த மாதிரி அது ஒரு பெரிய ஃபேக்டர் இருக்கு. மெயின்ஸ் இன்டர்வியூ ரெண்டுமே நல்லா போனோம் பேங்கிங் பொறுத்தளவுக்கு. கிட்டத்தட்ட யூபிஎஸ்சி அப்படிதான். பட் இதுல வந்து அந்த ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். மத்தபடி வேற ஒன்றும் பெருசா அது கிடையாது. எஸ்எஸ்சி நான் ஏன் போல அப்படின்னா, அந்த டைம்ல வந்து எஸ்எஸ்சி வந்து ப்ராப்ளம் போயிட்டு இருந்துச்சு. டிசிஎஸ்ல இருந்து வேற ஒரு இதுக்கு எக்ஸாம் நடத்துற அந்த அத்தாரிட்டியை மாத்திரேன்னாங்க. பிளஸ் கொஸ்டின் பேப்பர் லீக் நானும் அந்த மாதிரி நிறைய அன்சர்டனிட்டி எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயே இருக்கு அப்படின்றதுனால எஸ்எஸ்சி சூஸ் பண்ணாம நான் பேங்கிங் மட்டும் வந்தேன். நிறைய பேர் வந்து இப்படிதான் வேற வேற எக்ஸாம் போவாங்க. அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் அதாவது ஜாப் போனதுக்கு அப்புறம் திருப்பி உள்ள வரது அவங்க கையில இருக்கு. ஓகே, அந்த நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்சியோ பேங்கிங்கோ சூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்குள்ள போயிட்டும் மறுபடியும் யூபிஎஸ்சி அவங்க கையில இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுவே செட் ஆயிருச்சு அப்படின்னா அந்த லைஃபே எடுத்துட்டு போயிருவாங்க. ஆமா கிட்டத்தட்ட நான் நிறைய பேர் அந்த இதுலயும் பாத்துருக்கேன். ஓகே, அது ஒரு சில ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ்
ஆமா சொல்றேனே. இவரு தீபக் சாரோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் சண்முக பிரபுன்னு ஒருத்தர், அவர் தான் ஆக்சுவலா எனக்கு பேங்கிங் நான் போகணும்னு சொல்றப்ப அவர்கிட்ட தான் பார்த்து பேசினேன். அவர் ட்ரைனிங்ல அவர் இருந்தார், அப்ப அவர்கிட்ட பேசினேன். அவரு வந்து நான் பரவாயில்ல, அவரு நபார்டு கிரேட் பி எல்லா எக்ஸாமுமே வந்து அவர் இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து கடைசி அட்டம்ல தான் வந்து அவரு, அதாவது யூபிஎஸ் அட்டம் இருக்கு பட் 30+ தான் வந்து அவர் கிளியர் பண்ணாரு. உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் எனக்கு இதே செட்டில், என் கனரா பேங்க் நான் ஹோம் டவுன்ல அந்த மதுரைக்குள்ளே நான் வேலை பாக்குறேன், எனக்கு இது போதும் அப்படின்ற மாதிரி உள்ள போயிட்டாரு. சோ அவர் வந்து உள்ள போயிட்டு ரிட்டர்ன் ஆகாத ஒரு ஆளு. உள்ள போயிட்டு ரிட்டர்ன் ஆன ஆளுனா அபினேஷ் சொல்லலாம். அவன் சிஎஸ்ஐல இருந்தான், அதுல போயிட்டு மறுபடியும் கண்டினியூஸா படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆமா ஏஆர்எஸ் கிடைச்சது. இப்ப ஃபர்தரா படிச்சுட்டு மறுபடியும் ஃபர்தரா கொடுத்துட்டு அவனை சொல்லலாம். அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க பிரைவேட் செக்டர்ல உள்ள இருந்து கூட கிளியர் பண்றாங்க. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கேண்டிடேட்ட பொறுத்து, பர்சன் அவங்களோட சிச்சுவேஷன் மெயினான சிச்சுவேஷன் அதுதான். அதாவது பிரிபரேஷனா போய் ஃபேமிலி சப்போர்ட் வேணும், வேலைக்கு போன பிறகு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். சோ அவங்களோட கமிட்மென்ட்குள்ள ஃபேமிலி தள்ளிட்டாங்கன்னா முடிஞ்சு ஃபேமிலி தான் பாக்குற மாதிரி வந்து கண்டிப்பா. ஓகே. சோ இதுல என்னன்னா மறுபடியும் இப்போ இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மறுபடியும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதுதான். ஸோ யூபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம். அதுக்கு வேணும் அப்படின்றதுக்காக நான் செக்யூரிட்டிக்காக மறுபடியும் வந்து பார்த்தோன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் என்ன இதெல்லாம் சின்ன சின்ன எக்ஸாமா இருந்தாலுமே, லைக் கம்பேரிட்டிவ்லி சின்ன எக்ஸாம்ஸ், பட் இருந்தாலுமே ஈவன் இன்னைக்கு குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா கூட ஸோ அதுக்காகவே உட்காந்து ஒரு படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து இப்போ இப்படி இருக்கும்போது அந்த சைடும் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது, ஈவன் டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, பேங்கிங் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு ஒரு தனியாக செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க, குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னாலும் அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி தனித்தனியான கேண்டிடேட்ஸ் வந்து அதுக்காகவே டெடிகேட்டா உட்காந்து படிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படி அப்படி போகும்போது ஏன் நான் பிரைவேட் ஜாப்பை வந்து கன்சிடர் பண்ண முடியாது? நல்ல கேள்வி. பிரைவேட் ஜாப் கன்சிடர் பண்ணலாம், ஆனா ஜாப் செக்யூரிட்டின்றது அதுல இருக்குமா என்னோட டவுட். பிளஸ் அதுக்காக நம்ம ஸ்கில் அப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. என் ஐடியா என்னன்னா மறுபடியும் நம்ம ஒரு திருப்பி இந்த வேலை இருக்குமான்னு நம்ம யோசிக்க கூடாது. ஓகே ஓகே அவ்வளவுதான். இப்போ இன்கேஸ் பேங்கிங் அதான் சொல்றேன், நோ ரிட்டர்ன் கூட பேங்கிங்குள்ளே செட்டில் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட அது நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும். இப்போ இதுவே நம்ம ஏதாவது பிரைவேட் ஜாப்புக்குள்ள போயிட்டோம்னா அதுல எப்படி செட் ஆக முடியும்? ஆமா 35 வயசு மேல நம்ம ஓகே, நான் அப்படி சொல்ல 35 வயசு மேல ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் இதை விட்டுட்டு போனோம்னா திருப்பி நம்ம வேற ஏதாவது நம்ம பண்ணுமே, அந்த சைக்கிள்ல நம்ம அந்த அன்சர்டனிட்டி இல்லாம இருக்கணும்ன்றதான் ஐடியானா இதான் பெட்டர். அண்ட் ஆல்சோ நீ சொன்ன மாதிரி இந்த ஸ்கில்ஸும் வந்து வேற தானே. இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் வந்து ஜாப் வந்து கவர்மெண்ட் சைடு போறேன்னே வச்சுக்கோங்க, அங்கே படிக்கிற அந்த ஆப்டிடியூடா இருக்கட்டும், அங்கே ஜிஎஸ்ஸாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், இட்ஸ் பேஸ்ட் ஆன் நாலேஜ் தான். இப்போ பேஸ்ட் ஆன் ஏதோ ஒரு சிலபஸை பேஸ் பண்ணி நான் வந்து ஸ்டடீஸ் தான் பண்ண போறேன். நீ எப்படி பிச்சு பார்த்தாலும் யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் ஆயிருன்னே வச்சுக்கோங்க. இப்போ இதுவே நம்ம பிரைவேட்டில் உள்ள போறோம்னாலும் அங்கே பண்ற ஸ்கில்லே வேறதான், கத்துக்கிற ஸ்கில்லே வேறதானே. கோடிங் ஏதாவது வெப் டிசைனிங் அந்த மாதிரி லைக் இந்த மாதிரி தானே வந்து இது பண்ணுவோம். ஸோ அதுவுமே ஒரு வந்து ப்ளஸ் பாயிண்ட் தானே. ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் ஒருத்தன் ஜேர்னலிஸ்ட் ஆனாப்ல, இப்போ ஐபிசில கூட ஒர்க் பண்றாரு. அந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, அந்த பையன் டிஎன்பிசில பேங்கிங் இதுல தான் ஆரம்பிச்சான். ஆனா ஒரு விஷயத்துல கிடைக்கலன்னு அவன் டக்குன்னு அப்படி சுவிட்ச் ஓவர் ஆகி போயிட்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இது ஸ்கில் செட், இது நான் டெவலப் பண்றது, இந்த ஜாபை விட்டு நான் வெளில போகாம இதுக்குள்ளே பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா. ஓகே. ஸோ அந்த ஜாப்ல இருந்து வெளில போகாம அவன் ஜேர்னலிசம் பண்ணானா இல்ல டிப்ளமோ பண்ணானா என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவன் அதுக்குன்னு கேமரா ஹேண்ட்லிங்ல இருந்து கண்டென்ட்ல இருந்து எல்லாமே கத்துக்கிட்டான். இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மாதிரி இதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இது டெய்லி என்ன இழுக்குது, டெய்லி இது எனக்கு பிடிச்சிருக்கு, இதை விட்டு என்ன வேற எதுவும் வெளில யோசிக்க வைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட் ஜாப்ல அப்படி கிடையாதுல்ல. உள்ள போனோம்னா நம்ம என்ன ஐடியால இருக்கிறோமோ அதுலயே கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம்ல. அது ஒண்ணுதான் இதுல இருக்கிற ஒரு பெருசு. இன்னொன்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னதும் அதேதான். ஜாபோட அன்சர்டனிட்டி வந்து கவர்மெண்ட் ஜாப் எடுத்துட்டோம் அப்படின்னா இருக்காது, இல்ல கம்மியா இருக்கும். நம்ம எதுவுமே இல்லைனா கூட நம்ம இதை கன்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ற அந்த ஐடியா. கவர்மெண்ட் ஜாப் 1000 தான் கவர்மெண்ட் ஜாப், அது ஒரு அந்த ஒரு ஐடியா இருக்கு, கன்டினியூ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். பிரைவேட் செக்டரா இருந்துச்சுன்னா நம்ம யோசிக்கணும், இல்ல சுவிட்சரை மறுபடியும் போகணும். அந்த ஒரு மைண்ட்ல வந்து அது ஓடிட்டே டிரைவ் இருக்கும் கண்டிப்பா. வேற ஒன்றும் கிடையாது. மற்றபடி இந்த பிரைவேட்ல இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களும் வந்து ஒரு சிலருக்கு வந்து செட் ஆகாது. இப்போ இதுவே வந்து பார்த்தோன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப் இப்போ லைக் பேங்கிங்கும் போகும்போது வந்து நல்ல ஒரு சேலரி, டீசென்டான ஒரு சேலரி வந்து கிடைக்கும். அண்ட் ஹோம் டவுன் அது வந்து ரொம்ப கிளரிக்கலுக்கு ஆமா கண்டிப்பா நீ அவங்க ஹோம் டவுன்ல இருந்து பைக்ல போற தூரத்தை தான் கொடுப்பாங்க. பட் இன்னொன்னு கேர்ள்ஸுக்கு அது ரொம்பவே வந்து ஆக்சுவலா பேங்கிங்ல ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஒன்னும் இல்ல, உதாரணத்துக்கு ஒரே போஸ்ட் இருக்கு, ஒரு பையனும் ஒரு பொண்ணு அந்த போஸ்ட் கம்ப்ளீட் பண்றாங்க. அதாவது வேலை கிடைச்ச பிறகு சொல்றேன், மதுரைக்குள்ள ஒரு போஸ்ட் இருக்கு, அந்த பொண்ணும் பையனும் போட்டி போறாங்க, 2 பேருமே மதுரை தான் அப்படின்னா அந்த பொண்ணை தான் ஆக்சுவலா அவங்க ப்ரிஃபரே பண்றாங்க. ஐடியா பசங்கன்னா நீங்க எங்கனாலும் இது பண்ணிப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இனிஷியல் ஜாபுக்கு வந்து இது ஓகே தான், பிரச்சனை இல்லை. நம்ம இன்னொன்னு மறுபடியும் நான் சொல்றது என்னன்னா, சூஸ் பண்றது வந்து அந்த ஜாபோட டிமாண்டை பொறுத்து. வேலைக்கு போயிட்டு
படிக்கக்கூடிய ஜாபா இருக்கணும். அதுதான் நான் அடுத்த கொஸ்டின் கேட்கலானே வந்தேன். ஸோ எப்படி வந்து இப்போ நான் சரி ஓகே எல்லாமே ஓகே நான் இந்த பக்கம் எடுக்கிறேன்னா எப்படி நான் ரிசர்ச் பண்றது, எப்படி வந்து நான் சூஸ் பண்றது? ஆல்ரெடி வேலை பார்த்தவங்கள்ட்ட கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும். வேலை பார்த்தவங்கள்ட்ட கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா என்னதான் நம்ம இப்ப நான் ஆல்ரெடியோ குரூப் 4 சூஸ் பண்றேன் அப்படின்னா குரூப் 4ல படிச்ச ஒரு ஆஸ்பிரண்ட்டையோ படிச்ச ஆஸ்பிரண்ட் இல்லாம இப்ப ஒர்க் பண்ணிட்டு அவங்க என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்லாம் நான் கேட்டு வந்து ரிசர்ச் கேட்கணும் ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி. ஆமா. இன்னொன்னு நான் ஏன் டிஎன்பிசி போல அப்படின்னா குரூப் 4ல ஒர்க் பண்ணிட்டு இங்க ஸ்டடியால டெம்பரரி பேச்சுலர் 2 பேர் படிச்சாங்க. சூப்பர். அவர் பேசுறதே வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள் யூஸ் பண்ணார். நம்ம தண்ணீர், அவர் வந்து தண்ணீர் நீர் இல்லையா அப்படின்னு தான் அவர் கேட்பாரு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா 8 மணி நேரம் தான் அப்பா சொல்லுவாங்க, ஆனா குரூப் 4 வந்து ஃபுல்லாவே உறிஞ்சிருது நம்மள அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவரு நிறைய விஷயம் சொன்னாரு. மதிக்கவும் மாட்டாங்க, நமக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாப்ல. சோ குரூப் 4 வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பயத்தை கொடுத்தது காரணம் அதுதான். பேங்கிங்ல இருக்கவன் நான் விசாரிச்ச வரைக்கும் ஜாப் கஷ்டம் தான் சொல்றாங்களே ஒழிய டூவபிள் % மாறுது, டூவபிள் அப்படிதான் சொல்றாங்க. என் ரூம்மேட் ஒரு பையன் ஹரிஷ் இருக்கான். அவன் வந்து இப்பதான் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் டிக்கோட்டான ஊர்ல ஜாயின் பண்ணான். அவன் சொன்னது என்னன்னா, மொழி தெரியாத ஊர்ல இருந்தாலும் அவனே தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிறான். அப்படி இருந்தாலும் இது ஓகே, எனக்கு பிரச்சனை இல்ல, இதுல நான் ரூரல் போஸ்டிங்கும் கவர் பண்ணிடுவேன், அதர் ஸ்டேட் போஸ்டிங் கவர் பண்ணிடுவேன், இதுக்கப்புறம் நான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்தேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்ஃபர் பாலிசி எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இந்த மாதிரி நம்ம விசாரிச்சோம்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ரிசர்ச் பண்ணணும். சோ அந்த எக்ஸாம் நேச்சர் எப்படி, ஜஸ்ட் கொரால படிக்காம, ஜஸ்ட் ரெடிட்ல மட்டும் படிக்காம, அதாவது எப்படி சொல்ற இன்டர்நெட் நாலேஜ் மட்டும் இல்ல, கூகுள் நாலேஜ் மட்டும் இல்லாம ரியல் டைமா வேலை பாக்குறவங்கள்ட்ட நம்ம போய் கேட்டா கூட அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு அதுக்கு எய்ம் பண்ணணும். ரொம்ப ரொம்ப நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ப்ரெசைஸா இருக்கணும். ஸோ இதுதான் வச்சு இதை பண்ண போறோம், இதுதான் நம்மளோட பிளானா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மார்ட்டின். ஸோ இப்போ இதுல இந்த டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குதுல்ல, எப்படி வந்து கால்குலேட் பண்றது? இப்போ வந்து பெரும்பான்மையான ஆஸ்பிரண்ட் வந்து சொல்றது இது சீக்கிரமா ஜாபுக்கு போகணும், இதுதான் வந்து சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்விட்ச் பண்றவங்களும் கூட சீக்கிரமா ஒரு ஜாப்குள்ள போயிட்டு நான் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கான டைம் டியூரேஷன் நம்ம எப்படி வச்சுக்கணும், எதுக்குள்ள வந்து வச்சுக்கணும், எதுக்குள்ள நம்மளுக்கு முடிச்சா நல்லா இருக்கணும், அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணா டைம் கன்சியூம் அதிகமாகும். ஸோ ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குல்ல, ஏன்னா யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் வரும்போது ஒரு சில மிஸ்டேக்ஸை பத்தி நம்ம நிறைய பேசுறோம். அப்ப அதே மாதிரி தானே இங்க போகும்போதும் இருக்கும். இதுல என்ன பண்ணி ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா அந்த டெம்பரரி ஜாப்பை வந்து ஈஸியா அட்டைன் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் பீரியட்ன்றது ஜாபை பொறுத்து, எக்ஸாம் பொறுத்து இருக்கு. பேங்கிங்கை பொறுத்த அளவுக்கு படிக்கிறதே 4 மாசம் தான். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் எல்லாமே சேர்த்து சொல்றேன். 4 மாசம் தான் ஒழுங்கா படிச்சோம் அப்படின்னோம்னாலே. அதுக்கப்புறம் வர எக்ஸாம் வந்து 6 மாசம் தான். அப்போ மொத்தம் 1 வருஷத்துக்குள்ள போயிடலாம். அதுக்கு அதிகம் மிஞ்சி போனா 2 வருஷத்துக்குள்ள கண்டிப்பா பேங்கிங்ல உள்ளே போயிடலாம், பிரச்சனை கிடையாது. எஸ்எஸ்சி இதை பொறுத்த அளவுக்கு வந்து அது படிச்சு உள்ள மேல ஒரு பையன் கூட தனுஷன் ஒரு பையன் இருக்கான். அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நடுவில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கூட மறுபடியும் சிஜிஎல்காக வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நடுவில் சிஹெச்எஸ்எல் வருது, ஆர்ஆர்பி என்டிபிசி வருது, இந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பா ஒரு 6 மாசமா ப்ரிப்பரேஷன் வேணும். எக்ஸாம் டியூரேஷன் 6 to 8 மாசம் இருக்கும். ஸோ 1 வருஷம் 1.25 வருஷத்துல உள்ள போயிடலாம் மினிமம். நம்ம வந்து ப்ராப்பரா பண்ணணும். இதுவும் நம்ம 30 வயசுல யோசிக்க கூடாது. ஒரு 26-27 வயசுல இது யோசிச்சோம்னா தான் 30 வயசுல போக முடியும். அதுக்கப்புறம் 5 வருஷம் இல்ல அப்படின்னா இமீடியட்டா வந்து உள்ள வரதுக்கு ஒரு 23-24 இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 to 3 years வந்து நம்ம 26 இருக்கும்போது ஏதாவது ஒரு ஜாப்ல கையில வச்சு. சூப்பர். அது வந்து உண்மையிலே சொல்றா அது நல்ல ஒரு வயசான ஐடியா. ஏன்னா 23 ஒரு 24-23 வந்து யூபிஎஸ்சி வந்து நான் ஃபுல்லா படிச்சுட்டேன், அட்டெம்ப்ட் எல்லாம் கொடுக்குறேன், ஏதோ மிஸ் ஆகுது அப்படின்ற பட்சத்துல நான் வேற ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா 27 ஜாப் எடுத்துடலாம். 28-29 ஓரளவுக்கு எல்லாத்தையுமே செட்டில் பண்ணிடலாம். உனக்கு தேவையானது காசு சேர்த்து வச்சிடலாம், எஸ்சிஎஸ் காசு சேர்த்துலாம் எல்லாமே பண்ணிடலாம். நீ நடுவில் ஒரு 5 வருஷம் நீ யூபிஎஸ்சி படிக்காம இருப்ப. ஸோ நம்ம புதுசா இருக்க ட்ரெண்ட் என்ன, கொஸ்டின் பேப்பர் என்ன, ஏது அனலைஸ் பண்றது ஒரு 6 மாசம் போச்சுன்னா கூட அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஆரம்பிச்சா கூட 30-32 வயசுக்குள்ள முடிச்சிடலாம். ப்ரெஷரே இல்லாம அதை கொண்டு போயிடலாம். அவ்வளவுதான். சரி மாட்டேன். எனக்கு இன்னொரு டவுட், இப்போ நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிட்டேன், பட் என்னோட லாங் டைம் வந்து யூபிஎஸ்சி தான். ஒரு 23 அந்த டைம்லயே நான் உள்ள வரேனே வச்சுக்கோங்க. நான் வந்து உள்ள வரேன், எனக்கு வந்து எக்ஸாம்பிள் நீ சொன்ன மாதிரி வந்து பேங்கிங்னே நான் உள்ள சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. பேங்கிங்ல வந்து நீ சொன்ன மாதிரி சிலபஸே 6 மந்த்துக்குள்ள முடிச்சிடலாம்னு வந்து சொல்றேன். எக்ஸாம் ப்ராசஸ் தான் மற்றபடி போயிட்டு இருக்கோம் நம்ம கண்டினியூஸா. இட்ஸ் அகைன் சான்சஸ் தான். ஏதோ ஒன்று நம்ம சான்சஸ் தான். நம்ம ஒரு 2-3 எக்ஸாம் திரும்ப கொடுக்கும்போது கிளிக் ஆயிடும் வச்சுக்கோங்க. இதுல ஒரு பிரச்சனை பேங்கிங்ல என்னன்னா, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவேன், மெயின்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கும் ஒண்ணு, அடுத்த வாரத்துல இன்னொன்னு இருக்கும். நீ இந்த தப்பா அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸே இருக்காது. அதெல்லாம் கோப்ப பண்ண தெரிஞ்சுக்கணும்னா போதும், ஈஸியா கிளியர் பண்ணலாம். ஓகே. சோ நம்ம இதையும் வந்து பிளான் பண்ணிக்கிட்டு சைடுல ஏதாவது யூபிஎஸ்சிக்கு வந்து டெய்லி ஒரு 2 hours அந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாமா? அப்படி பண்ணோம்னா பேங்கிங் வந்து டைம் தான் இருக்கும், இன்னும் இருக்கும். பெட்டர் வந்து இது அப்படி பண்றதுக்கு பதிலா இதை முடிச்சுட்டே போயிடலாமே. ஓகே, டக்குன்னு இதை முடிச்சுட்டே போயிடலாம். ஏன்னா பல ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பேரலா நான் வந்து இது பண்ணிக்கிட்டே, ஏன்னா 2 எக்ஸாம் சேர்த்தெல்லாம் படிக்கிறாங்கல்ல. கண்டிப்பா. சோ இத பத்தி என்ன
கரெக்ட். நான் ஆரம்பிச்சப்ப நான் சொன்னேன், நான் ஏன் கிளரிக்கல் எடுத்தேன் அப்படின்னா ஹோம் டவுன் அது ஒண்ணு. பிஓ எடுத்தோம்னா பாண்ட் இருக்கு, 4 வருஷம் வேலை பார்க்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு 6 மாசம் அவன் வாங்கின சம்பளத்தை கொடுக்கணும். 6 மாசம் சம்பளம்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கிட்டத்தட்ட அவங்ககிட்ட ட்ரைனிங் காசு எல்லாமே கொடுத்துட்டு தான் போகணும், பாண்டை உடச்சு போகணும் மாதிரி இருந்துச்சுன்னா. அதனாலதான் அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறது வேற. கிளரிக்கல் எடுத்தோம் அப்படின்னோம்னா நோட்டீஸ் பீரியட் மட்டும் சர்வ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். சோ இது எல்லாமே வந்து நீ சொன்ன அந்த ரிசர்ச்ல வந்து இன்க்ளூடட். இந்த ஜாப் எடுத்தா என்ன ஏது எல்லாத்தையும் வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டுட்டு பண்றதுல உள்ள பெஸ்ட். அண்ட் உள்ள வந்தாலும் வந்ததை ஃபர்ஸ்ட் சீக்கிரமா முடிச்சுட்டு வெளியே போறது பெஸ்ட். அது வந்து நான் இத்தனை வருஷத்துல நான் முடிப்பேன்லாம் சொல்லக்கூடாது, இத்தனை நாள்ல முடிப்பேன் டார்கெட் வச்சுட்டு டார்கெட்ல தான் நம்ம வந்து ஈஸியா வந்து போனோம்னா பெஸ்ட். நல்ல ஒரு அதுதான் வந்து நல்ல ஒரு ஐடியாவும் கூட. அதுக்கப்புறம் யூபிசி வந்தா கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறம் யூபிசி தான் ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா இதுல எனக்கு வந்து இன்னொரு டவுட், இப்ப யூபிசினா வந்து எந்த அட்டெம்ப்ட் கிராக் ஆகும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ப்ரிலிம்ஸ் வந்து சொல்லிடலாம்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டின் போட்டா இத்தனை கொஸ்டின் போட்டா இதெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். பட் ஷோர் ஷார்ட்டா வந்து நம்ம இந்த அட்டெம்ப்ட் வந்து உள்ள போயிடும் அப்படின்னு சொல்லி யாரையுமே நான் பார்த்தது இல்லை. இப்போ இதுல வந்து இப்போ பேங்கிங் இந்த எஸ்எஸ்சி இந்த மாதிரிலாம் இந்த வேரியஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இதுல இந்த மாதிரி வந்து ஓகே நான் 1 இயர் வந்து கொடுக்குறேன், 6 மாசம் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எக்ஸாம் ப்ராசஸ் வந்து ஒரு 6 மாசம் இருக்குது, நான் கண்டினியூஸா வந்து கொடுக்குறேன், இந்த அட்டெம்ப்ட் என்னால் ஸ்ட்ராங்கா ஷோர் ஷார்ட்டா நான் ஜாப் வாங்கிடுவேன், நெக்ஸ்ட் இயர்ல வந்து நான் யூபிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சேன், ஷோர் ஷார்ட்டா வந்து கேரண்டி இருக்காது. யூபிஎஸ்சி நான் நெக்ஸ்ட் இயர் படிக்க ஆரம்பிச்சிருன்னு சொல்றது எனக்கு தெரியல. ஆனா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த டைம் கிளியர் பண்ணணும் மாட்டானான்றது பேங்கிங்ல தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு மார்க் டெஸ்ட் போடுறோம் அப்படின்னோம்னா பர்சன்டேஜ்ல ஒரு 80க்கு மேலதான் வருது அப்படின்னா. பிலிம்ஸ்லாம் வந்து உனக்கு ஒரு டைம் கிளியர் பண்ணிட்ட, பிஓ ஒரு டைம் கிளியர் பண்ணனாலே அடுத்து வந்து டக்குன்னு கிளியர் ஆக ஆரம்பிச்சிடும். 50 மாதிரி தான் இருக்கும் கட் ஆஃப் 100க்கு பிலிம்ஸ். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். மெயின்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு நல்லா படிக்கணும். அதுல இருக்க மெயின்ஸோட கேம் பிளே வேற. ஏன்னா மேக்ஸ் நிறைய போடுற மாதிரி இருக்கும், ரீசனிங் வந்து பெரிய பெரிய பசிலா இருக்கும், அதை எடுத்து சால்வ் பண்ணி போடுறதா இருக்கும். ஸோ மெயின்ஸ் மட்டும் நம்ம பர்சனல் நல்லா வந்துச்சு அப்படின்னோம்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்டர்வியூ வந்து இப்போ பேங்கிங்ல ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா, பிஓ வந்து இப்போ ஐபிஎஸ் பிஓ நம்ம எழுதுறோம் அப்படின்னா ரிசல்ட் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வருதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஏன்னா மெயின்ஸ் மார்க் வந்துடும். மெயின்ஸ் மார்க் வந்து கம்ப்ளீட் ரிசல்ட் வரதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடும். ஏப்ரல் 1ஆம் தேதி கம்ப்ளீட் ரிசல்ட் வரும். மார்ச் 20ஆம் தேதி வந்து உன்னோட மெயின்ஸ் மார்க் இல்ல மார்ச் 25 நினைக்கிறேன் மெயின்ஸ் மார்க் வந்து தெரிஞ்சிடும். மெயின்ஸ் மார்க்ல வந்து நீ இப்போ கட் ஆஃப் 60 இருக்கு, மெயின்ஸ் கட் ஆஃப் 200க்கு 60 இருக்கு அப்படின்னா இப்போ நீ 80 மார்க் மெயின்ஸ்ல எடுத்துட்டா அப்படின்னாலே போதும், இன்டர்வியூல ஓரளவு மார்க் போட்டா கூட நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணும். சோ அகைன் சொல்றேன், பிஓன்னா பாண்ட் இருக்கும், கிளரிக்கல்னா அது எந்த ஒரு பாண்டும் இருக்காது சொல்லலாம். எக்ஸாம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்றப்பே தெரியும் இதுக்கு எக்ஸாம் போகணுமா வேணாமான்றது முன்னாடியே தெரிஞ்சு. ஓகே, இது எல்லாமே அகைன் வந்து கரெக்டா சூஸ் பண்ணணும், எது நம்மளுக்கு வேணும் எது வேணாம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும். ஆமா, இப்போ நீ சூஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து பேங்கிங் சூஸ் பண்ணாலும் பேங்கிங் மட்டும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், பேங்கிங் அது ரிலேட்டடா தான் எஸ்எஸ்சி இருக்குதா அப்படிலாம் வந்து சூஸ் பண்ணிட்டு மற்ற எக்ஸாம் அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். கண்டிப்பா, ஏன்னா அதான் சொல்றேன், எஸ்எஸ்சி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம், தப்பே கிடையாது. பட் அகைன் எஸ்எஸ்சியோட கேம் பிளே வேற. 1 மணி நேரத்துக்குள்ள குவான்ட் ரீசனிங் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் போடணும். 100 கொஸ்டின் வந்து 1 மணி நேரத்துக்குள்ள போடணும் ப்ரிலிம்ஸ்ல. பேங்கிங்ல குவான்ட் ரீசனிங் இங்கிலீஷ் மட்டும் தான் ப்ரிலிம்ஸ்க்கு. எஸ்எஸ்சி இஸ் மோர் வந்து பேங்கிங்கோட கிளரிக்கல் லெவலுக்கு தான் இருக்கும், பட் ஸ்பீட் அதுல ரொம்ப முக்கியம். ஓகே, பேங்கிங்கை பொறுத்தளவுக்கு கிளரிக்கலுக்கு ஸ்பீடு முக்கியம், பிஓக்கு அக்யூரசி முக்கியம். கிளரிக்கல் வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்ல வர. என்னதான் வந்து ஒரு டொமைன்ல வந்து எடுத்துட்டு போய் வச்சாலுமே டிஃபரன்ஸ் இருக்கு. இன்னொன்னு ஷார்ட் டேர்ம்ல நம்ம செட்டில் ஆகிறதா யோசிக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம் மட்டும் நீட்டா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஓகே, நம்மளுக்கு எய்ம் லாங் டேர்ம் யூபிஎஸ்சி, ஷார்ட் டேர்ம்க்கு ஒரு எக்ஸாம்னா அந்த ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதிகபட்சம் என்ன பேப்பர் என்ன டெய்லி படிக்கலாம், அந்த ஹேபிட் மட்டும் வச்சுக்கலாம், அது மட்டும் வந்து பண்ணிக்கலாம். சோ தட் வந்து அது சம்ஹவ் வந்து யூபிஎஸ்சி கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும்ல, அந்த மாதிரி ரீடிங் ஹேபிட்ல இருந்து எல்லாம் அந்த மாதிரி. அதுலயே மல்டிபிள் எக்ஸாம் வேணான்ற கண்டிப்பா வேணாம். ஓகே ஓகே, சூப்பர் மார்டின். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஸ்விட்ச் பண்ணும்போது என்னென்னலாம் விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் பேசுனதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்டு கண்டினியூஸாக வந்து நம்ம இவரோட எக்ஸ்பர்ட் வந்து இதுதான். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். லைக் வந்து பேங்கிங் எக்ஸாமில் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம், ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் ஃபர்தராக இவர் கூட சேர்ந்து நிறைய வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். தென் வந்து உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ல டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் நீங்கள் கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து சேர்ந்து மறுபடியும் நம்ம வீடியோ பண்ணுவோம். Thank you so much for watching this video. Thank you, Martin. Thank you.